வைகரை அன்பான வேண்டுகோள். வைகரை சங்கமம் நிகழ்ச்சி தினமும் காலை 5:25 மணிக்கு தொடங்கி 6:15 மணிக்கு நிறைவடைகிறது. முழு ஒத்துழைப்பை வழங்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன். நேரம் காப்போம், நிகழ்வை உயர்த்துவோம், வைகரையை பலப்படுத்துவோம். வைகரை சங்கமம் 36வது நாள். தலைப்பு சுதந்திரம். வரவேற்பு மற்றும் அறிமுக உரை. சுதந்திரம் என்பது ஒரு நாள் கொண்டாடும் திருநாள் அல்ல, ஒவ்வொரு தலைமுறையும் பாதுகாக்க வேண்டிய உயிர்நாடி. அன்பும் அறிவும் நாட்டின் இறையாண்மையும் மனிதநேயமும் சங்கமிக்கும் வைகரை சங்கமத்தில் இன்றைய 36வது நிகழ்வில் இணைந்திருக்கும் உலகெங்கும் வாழும் அன்பு உள்ளங்களுக்கு எனது இனிய வைகரை வணக்கம். ஒரு சிறிய கேள்வியுடன் இந்த இனிய தருணத்தை தொடங்க விரும்புகிறேன். நாம் இன்று சுதந்திரமான காற்றை சுவாசிக்கிறோம். ஆனால் அந்த காற்றில் எத்தனை வீரர்களின் உயிர் தியாகத்தின் வாசனை கலந்திருக்கிறது என்றாவது உணர்ந்திருக்கிறோமா? நாடு நமக்கு என்ன கொடுத்தது என்று கேட்பதற்கு முன் நாம் நாட்டிற்கு என்ன கொடுக்க போகிறோம் என்று சிந்தித்திருக்கிறோமா? ஒரு காலத்தில் இந்தியா அடிமைப்பட்ட நாடாக இருந்தது. ஆனால் இன்று உலகத்தின் கண்கள் எதிர்பார்க்கும் அறிவு சக்தி, தொழில்நுட்ப சக்தி, மனிதநேய சக்தி கொண்ட உலக நம்பிக்கை நாடாக உயர்ந்து நிற்கிறது. விடுதலை என்பது அடிமை விலங்கிலிருந்து விடுபடுவது மட்டுமல்ல, விழிப்புணர்வுடன் வாழ்வதே உண்மையான சுதந்திரம். இந்திய சுதந்திரத்தின் ஆழமான அர்த்தத்தை அறிவியல் பார்வையுடனும் மனிதவள சிந்தனையுடனும் எதிர்கால இந்தியாவின் கனவுகளுடனும் நம்மிடம் பகிர்ந்து கொள்ள வருகை தந்துள்ள சிறப்பு ஆளுமை, ரசாயனத்தின் முதுகலை, நிர்வாகம், மனிதவள மேலாண்மை, பயிற்சி மற்றும் மேம்பாடு, ஆலோசனை மற்றும் வழிகாட்டல் துறைகளில் பல்வேறு உயர்கல்விகளை பெற்றவர். மதுரை கல்லூரியில் ரசாயன விரிவுரையாளராக தனது பயணத்தை தொடங்கி இந்திய அணுசக்தி துறையின் தூத்துக்குடி கனநீர் ஆலையில் ரசாயன ஆய்வக தலைவராகவும், மும்பாய் கனநீர் வாரியத்தில் மனிதவள மேலாளர் மற்றும் மனிதவள மேம்பாட்டு தலைவராகவும் சிறப்பாக பணியாற்றியவர். சர்வதேச JCS எக்ஸல் பயிற்றுனராக விளங்கி 3000த்திற்கும் மேற்பட்ட மென்திறன் மற்றும் மனிதவள மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்கியுள்ள ஒரு சிறந்த வழிகாட்டி. அவரது வாழ்க்கை நமக்கு சொல்லும் ஒரு பெரிய பாடம்: அறிவு வளர்ந்தால் மனிதன் உயர்வான், அறிவை பகிர்ந்தால் சமூகம் உயர்வடையும். இன்றைய உரையின் மைய சொல் இந்தியா, இன்ஸ்பைரிங் நேஷன், டெவலப்பிங் இன்னோவேஷன் அண்ட் அவேர்னஸ். இந்தியா என்பது ஒரு நாடு மட்டுமல்ல, இது ஆயிரம் ஆண்டுகள் பழமையான நாகரிகத்தின் உயிரோட்டம். வேதங்களில் இருந்து விண்வெளி ஆராய்ச்சி வரை பூமியில் மனித நேயத்தை விதைத்தும் விண்ணில் புதிய எல்லைகளை தொட்டும் பயணிக்கும் ஒரு அற்புத நாகரிகம். ஒரு விதை மண்ணுக்கு புதைந்தாலும் அது மரமாகி 1000 உயிர்களுக்கு நிழல் தருவது போல சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாக விதைகள் இன்று 140 கோடி மக்களின் நம்பிக்கை மரமாக வளர்ந்துள்ளது. இன்று நமக்குள் நம்மிடம் வருகை தந்து இந்திய சுதந்திரம் நேற்று இன்று நாளை என்ற தலைப்பில் தனது ஆழமான சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள இருக்கும் வைகரை சங்கம் ஆலோசனை குழு உறுப்பினர், தூத்துக்குடி ஸ்ட்ரீட் நகர் JCS இயக்கத்தின் முன்னாள் தலைவர், சர்வதேச JCS எக்ஸல் பயிற்றுனர், மனிதவள மேம்பாட்டின் சிறந்த வழிகாட்டி, மதிப்பிற்குரிய AV ராமநாதன் ஐயா அவர்களை மிகுந்த அன்புடனும் மரியாதையுடனும் வரவேற்று மகிழ்கிறேன். சுதந்திரத்தின் மதிப்பை உணர்வோம், சமூகத்தின் உயர்விற்கு உழைப்போம், சிறந்த இந்தியாவை உருவாக்க ஒன்றிணைவோம். நன்றி, வணக்கம். சார், ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். நன்றி ஐயா. அருணகிரி சார் அவர்களுக்கும் கலந்து கொண்டு என்னை சிறப்பிக்க இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். வைகரை சங்கம வாழ்த்துக்கள். ஸ்கிரீன் தெரியுதா சார்? தெரியுது ஐயா. ஓகே சார், எக்ஸால் ஆரம்பிச்சிடலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு போற்ற தகுந்த போராளிகள். அந்த அன்சங் ஹீரோஸ்ங்கிறத தமிழ் படுத்தும் பொழுது
போற்றப்படாத போராளிகள் நெகட்டிவா சொல்ல வேண்டாம், போற்றத்தகுந்த போராளிகள்னே சொல்லிக்கிறேன். ஸோ முதல்ல நான் சொல்லக்கூடிய முதல் போராளி வந்து அஞ்சலை அம்மாள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் கொஞ்சம் விவரமாக சொல்றதுக்காக என்னுடைய டேட்டா கேதர் பண்ணியிருக்கேன் சொல்றேன். கடலூர்ல நெசவு குடும்பத்துல முத்துமணி அம்மா கண்ணு தம்பதிக்கு 1990 ஜூன் 1 பிறந்தவர் அஞ்சலை அம்மாள். பிரிட்டிஷார் சுயநலத்துடன் நெசவு தொழில் உட்பட பல தொழில்களில் இந்தியர்களுக்கு பொருளாதார பாதிப்பையும் வறுமையும் உண்டாக்குவதை கண்டு அவர் சிறுவயதிலிருந்து வெகுண்டு வந்தார். தனது கணவர் முருகப்பனோடு தன்னுடைய நெசவு தொழிலை செய்து கொண்டு நடைநடையாய் நடந்து அவற்றை இந்திய சகோதர சகோதரிகளுக்கு வென்று அந்நிய ஆடை புறக்கணிப்பு செய்து எதிர்ப்பை காட்டி வந்தார். 1921 காந்திஜியின் ஒற்றுமை இயக்கத்தில் இணைந்தார். அப்புறம் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தேசிய இயக்கத்திற்கு கொடுத்து உதவினார். என் கற்பனையில் உதித்த புதுமை பெண் இவர்தான் என பாரதியார் கூட இவரை பாராட்டியிருக்கிறார். 1857 சிப்பாய் கழகத்தில் இந்தியர்களை கொன்று குவித்ததில் முன்னிலை வகித்த ஜேம்ஸ் நீல் என்ற கொடுங்கோலனுக்கு மெட்ராஸ் மவுண்ட் ரோடில் சிலை நிறுவி இருந்தார்கள். இவர் அஞ்சலை அம்மாள் தன்னுடைய குடும்பத்தோடு அந்த சிலையை உடைத்து பழிவாங்க முயற்சி செய்தார்கள். அதற்காக ஓராண்டு தண்டனை பெற்றார்கள். நினைச்சு பாருங்க, அந்த வருஷத்திலேயே அந்த சிலையை உடைக்கிறதுக்கு மவுண்ட் ரோடு போய் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இவர் தேசபக்தியை பாராட்டிய காந்திஜி இவருடைய மகள் அம்மா கண்ணுவை இவர்களுடைய அனுமதியோடு பாசத்தோடு தன்னுடைய வாரதா ஆசிரமத்துக்கு கூட்டி சென்று தங்க வைத்து தேச சேவைக்கு பணியாற்ற வைத்தது மகத்தான விஷயமாகும். 1931 ஜனவரி கடலூரில் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்று கர்ப்பிணியான நிலையிலும் போலீசாரால் தாக்கப்பட்டு சிறைவாசம் அனுபவித்தார். பரோலில் வெளிவந்து ஆண் குழந்தையை பெற்று அந்த பச்சை உடம்புடன் மீண்டும் சிறைக்கு வந்து அனைவரையும் கண்கலங்க வைத்தார். 1931 மெட்ராஸ் அகில இந்திய காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைவரானார். கள்ளுக்கடை மறியல், அந்நிய துணி நிராகரிப்பு, தனிநபர் சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறு போராட்டம் மற்றும் வீர உரைகளில் பங்கேற்று அடிக்கடி சிறை தண்டனை பெற்றும் ஓயவில்லை அஞ்சலை அம்மாள். கடலூரில் ஆங்கிலேயருக்கு தெரியாமல் பர்தா உடையில் அங்கு அந்த காந்திஜியை அவர் சந்தித்த போது பிரமிப்புடன் காந்திஜி சொன்னது, நீதானம்மா தென்னிந்திய ஜான்சி ராணி. 1946 கடலூரில் இருந்து மதராஸ் மாகாண சட்டமன்ற உறுப்பினராகி ஏழைகளின் நல்வாழ்வுக்காக சட்டமன்றம் முழக்கம் செய்தார். தீர்த்தம்பாளையம் மக்களுக்காக வாய்க்கால் மூலமாக குடிநீர் வசதி மற்றும் மருத்துவ வசதிகள் செய்து நேர்மையான வித்தியாசமான அரசியல்வாதியாக திகழ்ந்தார். இதுதான் அஞ்சலை அம்மாளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயங்கள். அடுத்தபடியாக அது மட்டும் இல்லாம இந்த தியாகிகளுக்கு கொடுத்த ஓய்வூதியத்தை அவர் மறுத்து 1961 தன்னுடைய 71ஆம் வயதில் உழவு பணியில் ஈடுபட்டவாறே உயிரிழந்த வீராங்கனை இந்த அஞ்சலை அம்மாள். ஸோ ஒரு மகத்தான ஒரு தியாகி அஞ்சலை அம்மாள். இவரை நினைவு கொள்வோம். சொல்றேன், சிறையிலிருந்து விடுதலை பெற்ற பிறகு உடல்நலம் கொண்டிருந்த போது நாட்டுக்காக உயிரையும் கொடுப்பேன் என காந்திஜியிடம் கடைசியாக அவர் சொன்ன போது வள்ளியினுடைய வயது 16 தான். காந்திஜியால் தூண்டப்பட்டு போராட்டங்களில் குதித்த இளம் வீராங்கனை ஒருவர் தன் மன வலிமையால் போராட்டத்தை வலிமை பெற செய்ய முடியும் என்ற ஒரு உண்மையை விதைத்து காந்திஜி மற்ற போராளியும் தூண்டிவிட்ட வீரமாங்கையாய் வரலாற்றில் இடம்பெற்றவர் தில்லையாடி வள்ளியம்மை. அடுத்தது அழகுமுத்துக்கோன். சார் கேக்குதா சார்? தூத்துக்குடி அருகே கட்டாலங்குளம் பாளையத்தின் மன்னராக ஆட்சி புரிந்தவர் அழகுமுத்துக்கோன். ஆங்கிலேயர் விதித்த வரியை தான் செலுத்த மறுத்ததோடு மற்ற பாளையத்துக்காரர்களுடைய வரி செலுத்துவதையும் தடுத்தார். பல வெற்றிகளுக்கு பிறகு போராட்டங்களுக்கு பிறகு அவர் பிடிபட்ட போது அவர் நெஞ்சுக்கு நேராக பீரங்கி நிறுத்தி அன்று அவர் உயிரோடு ஆங்கிலேயர் பேரம் பேசிய காட்சியை நம் கண்முன் கொண்டு வந்தால் இன்றும் நம்முடைய நெஞ்சம் பதைபதைக்கும். பீரங்கியை காட்டி வரி செலுத்த வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற ஆங்கிலேயர் அச்சுறுத்திய போதிலும் நிலைகுலையாமல் அதை மறுத்து நெஞ்சை நிமிர்த்து உயிர் தியாகம் செய்த உண்மை வீரன் அழகுமுத்துக்கோன். 1857 சிப்பாய் கழகம் என்ற முதல் சுதந்திர போர் நடக்கும் முன்பே இவரை போன்றோர் வெள்ளையரை எதிர்த்து போர் தொடுத்துள்ளனர். தமிழ் மண்ணில் தேச விடுதலைக்காக பாடுபட்ட வீரமைந்தர்களில் பட்டியலில் தனி இடம் பிடித்தவர் மாவீரன் அழகுமுத்துக்கோன். ஸோ சிப்பாய் கழகம் சொல்லி நம்ம அதான் முதல்ல வந்து சொல்றோம் 1857. அதுக்கு முன்னாடியே இந்த அழகுமுத்துக்கோன் போன்றவர்கள்லாம் தென் தமிழ்நாட்டில் வந்து பிரிட்டிஷாருக்கு எதிராக போராடிருக்காங்கிறதே வரலாற்றில் பதிவு பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா வேதரத்தனம் குட்டி பிள்ளைக்கும் தங்கம்மாள் அம்மையாருக்கும் பிறந்தவர். உப்பள நிலங்கள் பல வைத்திருந்த கூடிய பரம்பரையில வந்தவர் சொல்றாங்க. இவருடைய காலம் வந்து 1897 1961 முடிய வசதியாக வாழ்ந்தும் தேச விடுதலைக்காக
காந்திஜி அறிவித்த போராட்டங்களில் எல்லாம் ஈடுபட்டு பங்கேற்று அடிக்கடி சிறை சென்றவர். ஆத்திரத்தில் இவருடைய ஒப்பள நிலங்களை பிரிட்டிஷார் பறிமுதல் செய்து ஏலமிட்டனர். அசரவில்லை வேதரத்னம் பிள்ளை. வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகத்தை நடத்துவதில் இவர் பெரும் பங்காற்றி 6 மாதம் சிறையில் இருந்தார். அதனால் தான் இவர் சர்தார் என போற்றப்பட்டார். 1946 1957 பொது நிறுவிய கஸ்தூரிபாய் காந்தி கன்யா குருகுலம் இன்றும் ஏழை பெண்களுக்கு ஆதரவு அளித்து வருகிறது. நாட்டுக்கு நலனுக்காக தன்னுடைய சொத்தை எல்லாம் வாரி கொடுத்த கொடைவள்ளல், தியாகி, ஒரு வித்தியாசமான போராட்ட வீரர் சர்தார் வேதரத்னம் பிள்ளை. மன்னார்குடி வட்டம் சேரங்குளம் கிராமத்தில் 1907 ஆண்டு குப்புசாமி ஐயங்கார் செல்வகலட்சுமி தம்பதிக்கு பிறந்தவர் பாஷ்யம். இவருடைய காலம் 1907 முதல் 2000 முடிய. பள்ளி படிப்பிலும் திருச்சி தேசிய கல்லூரி மேற்படிப்பிலும் இவர் பாடப்புத்தகங்களை விட தேசிய உணர்வூட்டும் புத்தகங்களை, தகவல்களை அதிகம் படித்தவர். இங்கிலாந்திலிருந்து அந்த சைமன் கமிஷனை எதிர்த்து சைமனே திரும்பிப்போ என்று எதிர்த்து கோஷமிட்ட கல்லூரி மாணவர். ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கிய பாஷ்யம் இவர்தான். இவர் அந்த ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் என்பதால் இவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. அதை செலுத்த மறுத்து கல்லூரி முதல்வர் அவருக்காக செலுத்த வந்ததையும் மறுத்து கல்லூரியை விட்டு வெளியேறினார். பின்பு ஆங்கிலேயருக்கு எதிரான புரட்சி அமைப்புகளுடன் சேர்ந்து கொண்டு முழு நேர புரட்சியாளராகவே மாறினார் பாஷ்யம். ஆங்கிலேயரை எதிர்த்து புரட்சி செய்ய வாய்ப்புகளுக்காக காத்திருக்காமல் வாய்ப்புகளை தேடிப்போன வித்தியாசமான போராட்ட வீரர் பாஷ்யம். சில சமயம் காவலரிடம் சிக்கிக்கொண்டு சிறை தண்டனை பெற்று காவலர் தந்த கொடும் சித்திரவதையையும் அனுபவித்தவர் பாஷ்யம். இவர் போராட்டத்திற்கு சில உதாரண நிகழ்வுகள்: மதுரை இம்பீரியல் வங்கி கொள்ளை, மதராஸில் தீவிரமான கதராடை விற்பனை, திருவல்லிக்கேணி ஐஸ் ஹவுஸ் பகுதியில் கள்ளுக்கடை மறியல், கைதிகளின் அடிப்படை உரிமைகளுக்காக சிறைக்குள் உண்ணாவிரத போராட்டம், சிறை அதிகாரிகளுடன் கைகலப்பு, பெல்லாரி சிறையில் இன்ஸ் என்ற கொடுங்கோல்ல சிறை அதிகாரி மீது தாக்குதல் என மிக நீளமான பட்டியல். இதை சொல்வதற்கே ஒரு அரை மணி நேரம் போகும். அவ்வளவு நிறைய பண்ணியிருக்காரு. ஆனால் வரலாற்றில் பதிக்கப்படவில்லை. காந்திஜியின் அகிம்சை போராட்டத்தாலும் நேதாஜியின் தாக்குதல் போராட்டத்தாலும் ஈர்க்கப்பட்டு அவற்றை தனது ஆங்கிலேய எதிர்ப்புகளில் மாறி மாறி காட்டியவர் பாஷ்யம். மதராஸ் கோட்டை முகப்பில் தனி பீடத்தில் ஏற்றப்பட்டிருந்த பிரிட்டிஷ் கொடியை காணும் போதெல்லாம் வெறுப்பும் எரிச்சலும் பாஷ்யத்தின் மனதை சுட்டது. நேருவும் தன் பேச்சில் 1932 ஜனவரி 26 தினத்தை இந்திய சுதந்திர தினமாக அனுசரிக்குமாறு பொதுமக்களுக்கு கோரிக்கை விடுத்தது அவருக்கு பெரிய தூண்டுகோலாக அமைந்தது. இந்திய கொடிக்காக அவர் கடைகளில் அலைந்த போது ஆட்சியாளர்களுக்கு பயந்து கடைக்காரர்கள் அவரை விரட்டிவிட்டார்கள். கிடைத்த கொடியும் சிறிய அளவில் இருந்ததால் அவருக்கு அதில் திருப்தி இல்லை. எனவே தன்னுடைய ஒரு 4 முழ வேட்டியை எடுத்து வண்ணப் பொடிகளையும் பயன்படுத்தி தானே பிரம்மாண்டமாக ஒரு மூவர்ண கொடியை தயாரித்தார். தானே தயாரித்த சிப்பாய் சீருடை அணிந்து அருகிலுள்ள எல்பின்ஸ்டன் திரையரங்கில் சிப்பாய்களுடன் சேர்ந்து இரவு காட்சி படம் பார்த்துவிட்டு அவர்களோடு சேர்ந்து கலந்து வெளிவந்து நள்ளிரவில் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல கொடிமேடையை அடைந்தார். பிரிட்டிஷ் பிளாக் பறந்துட்டு வந்த கொடிமேடையை அடைந்தார். கலங்கரை விளக்கம் சுத்துது. கலங்கரை விளக்கத்தின் சுழல் ஒளி மீது தன் மீது படாதவாறு கம்பத்தின் பின்னாலும் ஒளிந்து இந்த கம்பத்தின் மேலே ஏறினாரு. அதுல 200 அடி கம்பம். அதுல கால் வைத்து ஏறும் வசதி 140 அடி வரைக்கும் இருந்தது. 140 அடி வரைக்கும் வர கால் வச்சு மேலே ஏறிட்டாரு. மீதி உள்ள 60 அடியை உடுப்பு பிடியாய் கம்பத்தை பிடித்துக் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாய் மேலேறி உச்சியை அடைந்து பிரிட்டிஷ் கொடியை அகற்றி இடுப்பில் கட்டியிருந்த தேசிய கொடியை பறக்க விட்டார். சாதனை நிகழ்த்திய மனநிறைவில் சரசரவென்று இறங்கி இருளில் மறைந்து போனார். அடுத்த நாள் காலை கம்பத்தின் உச்சியில் பறந்த நம் கொடி இந்தியர்களுக்கு ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சியையும் பிரிட்டிஷாருக்கு ஆத்திரத்தையும் கொடுத்தது. கடைசி வரை ஆதாரம் கிடைக்காததால் யார் குற்றவாளி என்பதை அறிய முடியவில்லை என்ற எரிச்சல் ஏமாற்றத்துடன் அந்த குற்றக்கோப்பை அவர்கள் முடித்து வைத்தார்கள். இதுதான் தியாகிகள்
ஓய்வூதியத்தை வாங்க மறுத்த பாஷ்யம் என்ற ஆரியம் தனித்துவ போராட்டம் வரலாறு. இதற்கு வரலாறு. இந்திய சுதந்திரம் என்ற பெயர் போற்ற தகுந்த போராளிகள் சொல்லி 5 பேரை சொல்லியிருக்கேன். அஞ்சலை அம்மாள், வள்ளியம்மை, அடுத்து அழகுமுத்துக்கோன், அடுத்து சர்தார் வேதரத்னம் பிள்ளை, கடைசியாக பாஷ்யம் ஐயங்கார். எப்படி சார் ஞாபகம் வச்சுருக்கேன்? ஓகே, 5 பேரும் ஞாபகம் வச்சுக்கலாம். எடுத்துக்கிட்டேன், வள்ளி மேல வள்ளி எடுத்துக்கிட்டேன், அழகுமுத்துக்கோன், பாஷ்ங்கிறது பாஷ்யம் ஐயங்கார். இங்க அவளுக்கு பொழுது இந்த 5 பேருக்கு அவள், அழகு, சபாஷ் 5 முடிவாக ஒரு முக்கியமான விஷயங்கள் நான் கற்றுக்கொண்டு நமக்கு என்னெல்லாம் கிடைச்சதுன்னா, பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துக்களை சொல்லும் உரிமை, அப்படி நிறைய சொன்னாங்க. மிக மிக முக்கியமான உரிமை நமக்கு என்னன்னா வாக்குரிமை. இந்த வாக்குரிமையை நம்ம செலுத்தும் பொழுது, நம்ம அந்த வாக்குரிமையை பயன்படுத்தும் பொழுது வள்ளுவர் காட்டக்கூடிய அந்த வழியை நாம் நினைவில் கொண்டால் நல்லது என்று நினைக்கிறேன். அறம், பொருள், இன்பம், உயிர், அச்சம் 4 திறம் தெரிந்து தேரப்படும். என்ன சொல்றாரு அவர்? திருவள்ளுவர் குறள் 501 பார் சோப்புமாங்க. 501 இந்த பார் திருவள்ளுவர் சொன்ன பார் சோப்பு நம்முடைய மனதை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு அழுக்குகளை போக்கக்கூடிய அருமையான பார் சோப்பு. அதாவது நாட்டில் உள்ள அழுக்குகளை போக்கக்கூடிய அருமையான பார் சோப்பு. அவர் என்ன சொல்றாரு? அறம் வழுவாமலும் பொருளுக்காக வராமலும் இன்பத்திற்காக ஒழுக்கம் தவிர ஆராய்ந்து தெளிய வேண்டும். இது தலைவரை தேர்ந்தெடுக்கும் பொழுதும், நம்முடைய ஒரு தேர்தலில் நம்முடைய வாக்கை செலுத்தும் பொழுதும், ஒரு நம்முடைய யாரை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கும் பொழுதும் இந்த வள்ளுவர் காட்டும் வழியை நினைவில் கொள்வோம். அடுத்தபடியாக தேரான் திறனை தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பை தரும் ஒரு குறள் இருக்கு. அது 58வது குறள். இதெல்லாம் தெரிந்து தெளிதல்ங்கிற அதிகாரத்தில் இருக்கு. இந்த 2மே மற்றவரை ஆராயாது நம்பி தெளிவது, தனக்கும் சந்ததிகளையும் நினைவில் கொள்வோம். நம்முடைய வாக்கு அடல் பிரான்சை சொல்லக்கூடிய வாக்குரிமையை நாம் பயன்படுத்தும் பொழுது நாம் இந்த 2 குறளையும் மனதில் கொள்ள வேண்டும். மொத்தத்துல நான் போற்றத் தகுந்த போராளிகள் என்ற தலைப்பில் 5 முக்கியமான ஒரு போராளிகளை பற்றி சொன்னேன். அவள், அழகு, சபாஷ் என்று சொன்னேன். அஞ்சலை அம்மாள், வள்ளியம்மை, அழகுமுத்துக்கோன், சர்தார் வேதரத்னம் பிள்ளை மற்றும் பாஷ்யம் ஐயங்கார் என்று 5 போராளிகளை பற்றி சொன்னேன். நிறைய போராளிகள் இருக்காங்க. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என்னன்னா, நிறைய பேர் யூடியூப்ல பார்ப்பாங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க. ஒரு ரிக்வஸ்ட் எல்லாருக்கும் என்னன்னா, எஜுகேஷனல் எக்ஸ்பர்ட்ஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாருக்கும் ரிக்வஸ்ட் என்னன்னா, தயவு செய்து ஆயிரக்கணக்கான போராட்ட வீரர்கள் இந்தியாவில் வடக்க எல்லா இடங்கள்லையும் அவங்க போராடி இருக்காங்க. ஆயிரக்கணக்காக போராடி இருக்காங்க. எல்லாருடைய சரித்திரத்தையும் அவருடைய வீர வரலாற்றையும் எல்லா இளைஞர்களும் மாணவர்களும் படித்து எல்லோருக்கும் பரப்ப வேண்டும் என்பதற்காக அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு பாடப்புத்தகத்தில் இவற்றை சேர்க்க வேண்டும் என்று மீண்டும் 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 நான் வேண்டிக் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி, இதுவரை இந்த அருமையான இந்த நிகழ்ச்சியை தொகுத்து நடத்தி கொடுத்த திரு அருணகிரி சார் அவர்களுக்கும் மற்றும் இந்த ஏற்பாடு செய்த அனைத்து மற்றும் இங்கே கேட்டுக்கொண்டு அருமையாக என்னுடைய சின்ன சின்ன டிஸ்டர்பும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இத்தோடு அமைகிறேன். வாழ்க வளமுடன். ஜெய் ஹிந்த்.